வணக்கம் பிரியமானவர்களே. நிறைய ஒரு மனசில் எழும் கேள்வி, ஒரு சில கேள்வி என்னென்னா, உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ உண்மையான குருவை கண்டுபிடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஏமாத்து உலகத்தில் யாரை பார்த்தாலும் நான் குருங்காங்க, நான் கிளாஸ் எடுக்கங்காங்க, இதை பேராசையை வேறு காட்டுறாங்க. இப்படி இப்படி செஞ்சீங்களா நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க, இதை அடைஞ்சிருவீங்க, இப்படி ஆனந்த நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்னு பேராசையை காட்டுறாங்க. இதில் நிறைய ஒரு மனசில் எழும் கேள்வி உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான குருவைன்னா, நீங்கள் உண்மையான குருவிட்ட ஒரு போதனையை கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாயிடும். இந்த அமைதியாகி அப்போமே உங்களுக்குள்ள ஒரு பேரமைதி நிலவுறதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. கஷ்டப்படாண்டான் மற்றவங்க நீங்கள் இந்த உடல் சுகத்தை கொடுக்கேன், அந்த இதை குறைச்சிருந்தேன், இதை சமமாக்குறேன், அதை பேய விரட்டுதேன், இப்படிப்பட்டவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு உடம்பு நான் தொட்ட உடனே உங்களுக்கு உடம்புலாம் சுகமாகிடுது. அதனால் இவர் உண்மையான குரு அப்படின்லாம் நினச்சிட்றாங்க. அதுக்கும் உண்மையான ஞான நிலைக்கு போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட குருவிலேருந்து நீங்கள் விலகியே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில குரு உங்களை பற்றியோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்களே உணர்ந்துருவீங்க, ஒரு அமைதியான நிலைமைக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது அந்த குருவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, உங்களுக்கு இவர் உண்மையான குரு தான், இவரை பின்பற்றினா நம்ம ஒரு ஞான நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அறகுறையாக செய்யக்கூடாது. ஞானி குருஜிட்ட ஒரு 3 சீடர்கள் வந்திருக்காங்க. 3 பேர் உங்கள்கிட்ட நாங்கள் சீடராக இருக்க விரும்புகிறோம், எங்களை சீடராக சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, 3 பேரும் இந்த ஆற்று தண்ணியில் இறங்கி நில்லுங்க, நான் சொல்கிறது வர வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 பேரும் போய் இறங்கி நிற்காங்க. திடீர்னு அங்கே தண்ணி ஏதோ மடையை திறந்துவிட்டு தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு கழுத்து வர வந்தாச்சு, வாய் கிட்ட நெருங்குது. குருஜிபா அவர் கண்ணை மூடிட்டு ஏதோ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்மளை கவனிக்கவே இல்லை. அதனால் அவன் நினச்சான், இது பெரிய முட்டாள்தனம், இவர் பேச்சை கேட்டு நம்ம உயிரை விட முடியாதுன்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டான். அடுத்தவன் கூட கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிப்புமே அப்படின்ட்டு பார்ப்போம், அவர் இன்னும் நம்ம கூடுதாரா என்ன செய்தாருன்னு பார்ப்போன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவர் வாய்க்கு வந்தது, பிறகு மூக்கு வர வந்துட்டு தண்ணி. இதுக்கு மேலேன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவனும் ஒரு ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டான். அடுத்து 3வது உள்ளவன் என்ன நடந்தாலும் சரி, குரு காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாட்டாலும் சரி, நான் தண்ணிக்குள்ளே தான் நிற்பேன் நின்று அவன் தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு அவன் அப்படியே இருக்கான். அப்போ தான் குருஜி ஓடியே ரொம்ப வேகமாக ஓடி அவன் மயக்க நிலைக்கு போயிட்டான். அவனை தூக்கிட்டு வெளியே தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து அவனை காப்பாற்றி, உனக்கு ஒன்றும் தோணலையா? இல்லை குருவே, நீங்கள் சொல்லிட்டீங்க, என் பிராணனே போனாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு நான் நின்றுட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த நிலையை அடைய முடிஞ்சது அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான். அவனே சொல்லுதான், நீங்கள் அந்த உயிர் போகிற நிலைமைக்கு தான் நான் அந்த முழு விழிப்புணர்வு அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுதான். இது ஒரு வேளை உண்மையிலே நடந்த கதையா இல்லை நடக்காத கதையாங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு குருவை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா முழு மூச்சாக இருக்கணும். குருவுக்கு நம்பிக்கையாக முழு மூச்சாக அவரை பின்பற்றினா கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைஞ்சிடலாங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்பட்டது. ஒரு குருவை முழுசாக நம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குருவே வழி நடத்துவார். குருவே உங்களுக்கு என்னென்ன எப்படி போகணும், எந்த பாதை எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு உச்சி சிகரத்தை அடையிறதுக்கு, ஒரு மலை உச்சி சிகரத்தை அடையணும், அதுக்கு 4 பக்கமும் வழி இருக்குது. 4 பக்கமும் போனாலும் அந்த சிகரத்தை தான் அடைய போகிறோம். அந்த வழிகளில் எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்குமோ அதை பொறுத்தது. அதுக்காக வேண்டி மற்றவங்கெல்லாம் வேறு வழியிலே போய் அந்த சிகரத்தை அடைஞ்சாங்க, நானும் அதே வழின்னுங்கள. நமக்கு பிடிச்ச வழியில் நம்ம போய் சிகரத்தை அடையலாம். அந்த சிகரத்தை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஞான நிலையை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா
இந்த இருமையாக இருக்கிறது பூரா ஒன்றா தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா, இப்போ இரவு பகல் இருக்குது. இரவும் உங்களுக்கு தெரியாது, பகலும் தெரியாது. இரவுலேயும் அதே மாதிரி தான் இருப்பீங்க, பகல்லையும் அதே மாதிரி தெரியும். எந்த மாற்றமும் உங்களுக்கு தெரியாது. நிழலும் சரி, வெயிலும் சரி, எதுலேயும் ஒரே நிலையில் தான் இருப்பீங்க. நிழலும் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, வெயிலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி சாத்தானும் கிடையாது, சாத்தான் கடவுள் அப்படிம்பாங்க, அதுவும் கிடையாது. ஒரே கடவுள், ஒரே பரமாத்மா அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவீங்க. ஒன்று மட்டும்தான், இருமையே கிடையாது. சிவனும் சக்தியும் ஒன்றாகி தெரியும். முதல்ல சிவன் வேறு சக்தி வேறையாக தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த தியான உச்சத்துக்கு தியான நிலைக்கு அடைஞ்சிட்டிங்கன்னா சிவனும் சக்தியும் ஒருமை. இது இருமையே கிடையாது, ஒருமையை அடைந்துட்டோம். ஒருமையை அடைகிறது தான் ஒவ்வொரு தியானம் செய்கிறவங்களுடையும் நோக்கம். ஒவ்வொருத்தரும் இந்த ஒருமையை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அதில் பல கட்டங்களை தாண்டி வராங்க. இது குண்டலினி தியானம் சிலர் அடைஞ்சிருது, அதுதான் முடிவுன்ட்டு முதல்ல நினச்சாலும் அதெல்லாம் முடிவு கிடையாது. இந்த இருமையிலேருந்து ஒருமையாக மாறணும். அப்படி ஒருமையில் மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு யாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும். ஒரு மனுஷன் முன்னால் உட்காந்துட்டிங்கன்னா அந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள், எப்படி குணாதிசயங்கள் உள்ளவர், இவர் என்ன செய்வாருங்கிறதே உங்களுக்கு தெரியும். யாரை பார்த்தும் உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சரீரத்தை தான் எதுவும் செய்ய முடியுமே தவிர நம்ம ஆத்மாவை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு யாரோ ஒருத்தர் பெரிய ஆயுதத்தை கொண்டு உங்களுக்கு தாக்க வரணும்னு வந்தாலுமே உங்களுக்கு பய உணர்வே வராது. இதுதான் இந்த ஒருமையை அடைகிறது வேண்டிய முக்கியத்துவம். ஒருமையை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரை பற்றி பெரிய பணக்காரனா இவ்வளோ வசதியாக இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே எந்த சலனமும் இருக்காது. நான் அமைதியாக இருக்கேன், நான் எந்த இது குற்றணர்வும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் அந்த ஒரு துளி கடலோடு கலந்த மாதிரி ஒரு உணர்வு. நீங்கள் ஒரு துளியாக தனியாக இருந்தது அந்த பெரிய சமுத்திரத்தில் கலந்துட்டோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தெரியுதுன்னா ஒவ்வொருத்தருடைய தேடலும், ஒவ்வொருவருடைய தியானம் பண்ணுறவங்களுடைய தேடல், ஒவ்வொரு மனுஷனுடைய தேடலுக்கும் இதுதான் முடிவான ஒரு இது. இதை அடைய தான் அவ்வளோவரும் முயற்சி பண்ணுதாங்க. இதை வெளியில் தேட வர நீங்கள் அதை கண்டே பிடிக்க முடியாது. வெளியில் தேட உங்களை மனசு அலைப்பாய வச்சுக்கிட்டு அங்கேயும் இழுத்தடித்து ஓட விட்டுக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது நிலையான இதில் இருக்கவே செய்யாது. மனசோட வேலை அது நான் அடிமை, நமக்கு உதவி செய்யறதுக்காண்டி இறைவன் கொடுத்ததை அது நம்மளை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு நான் அங்கே போனால் நீ இறைவனை அடைஞ்சிடலாம், இங்கே போனால் இறைவனை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு போதனை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு உங்களுக்கு போதனை பண்ணுறது உங்களுக்கு தெரியும், தனியாக தெரியும். மனசு நமக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி சொல்லு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கலன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய் அது பிறகு நம்ம சொல்கிறது அது கேட்குறதுக்கு வந்துடும். உணர்வுகளும் அப்படி தான். உணர்வுகளுக்கு முதல்ல ஏதாவது உங்களை தூண்டி விட்டாங்க, உங்களை ஏதாவது வம்புக்கு இழுத்தாலும் உணர்வு சொல்லும். நீங்கள் அதை கோபமாக வந்தாலும் அவனை அடிச்சிரு, குத்திரு, ஒரு கோப உணர்வு சக்தியாக கிளம்பும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாயிரும். காம உணர்வு தலை தூக்கினாலும் நீங்கள் அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி அடங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அடங்கி நீங்கள் கொஞ்சம் நல்லா விழிப்பு நிலைக்கு வந்தீங்கன்னா இந்த இருமை பெய்யும் பொறுமையாக மாறிடும். எல்லாம் சக்தி சிவன் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்து எல்லாமே ஒருமையாயிரும். இந்த ஒருமைக்காக வேண்டி தான் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு தியானம் பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணி அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அதில் எல்லோரும் வெற்றி அடைகிறாங்களான்னு தெரியல. ஆனால் வெற்றி அடைஞ்சவங்க சிலராக இருந்தாலும் அவங்க தான் அந்த பேரானந்த நிலையை அடைகிறாங்க. அது கடுமையான முயற்சி வேணும். முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக அந்த ஒருமையை நீங்களும் அடைவீர்கள். வணக்கம்.